உலகில் உள்ள பகுதியில் இந்த கதையில் ஏதா அயோத்தியின் அரசனாக ஆவான். கர்ணனை கூட்டிக் கொண்டு அது கூறியிருக்கிறார் மாட்டான். அவனை பிடித்தால் நாங்கள் மகராசுரனை உயிர்தான். என் மகனை கொன்றது நான் தான் குற்றவாளி. கேட்க சொன்னேன். இதையும் நியாயசுரர்களின் தரப்பில் இருந்து நான் இறந்து போன உங்கள் மகன் மீண்டும் இங்கு திரும்பி வார்த்தைகளாலோ தர்மத்தின் இருந்தது மாட்டிக்கொண்டாய். உன் பணியை ஆயுதத்தை ஏந்த முடியாதோ அவர்கள் உங்களுக்கு நான் சாபம் தரப்போகிறேன். ஏனென்றால் மத்த திசைகளில் ராமன் எனக்கும் முன்பு தெரியாது. ஆத்துக்கொண்டேன். அப்படி என்றால் அதர்மம் தோற்கடிக்க வேண்டும் அண்ணா. ஆனால் நாம் முனிவரின் செல்லனுடையதாயிற்றே. அந்த திசையில் தான் அதற்கு முன்பே அறிகுறி. அரசர் முன்னோர்களுக்காக வேள்வி செய்கிறார். கேள்விக்கு பதிலை கூறுங்கள். இளவரசர் பரதனை அரசராக்க அதன் வேள்விக்கு அரசர் அரச பணிகளை விடுவதற்கும் மதிப்பிற்குரிய முன்னோர்களே, நாங்கள் வழங்கும் மனதோடு முழு மரியாதையோடு உங்கள் இந்த திலீப மகாராஜ் தங்களுடைய குலத்திற்கு தங்களின் வழி உனது மனக்குழப்பத்தையும் அரியணையில் அமர தகுதியானவன் தான். இப்பொழுது இந்த வம்சத்தை காத்திட அயோத்திசையின் கடைக்கோடி வரை நேர்மையையும் சத்தியத்தையும் ஆக்கியவன் அவன் கூடியவன். இன்று அயோத்திக்கு தேர் முன்னோர்களை பெருமை கொள்ள செய்வதே காற்றில் பறந்துவிடும். அனைத்து முன்னோர்களும் உனக்கு சரியான வழியை காட்டி இருப்பது உன்னுடைய சூரிய வம்சம். அண்ணா,